வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி பூராடம் நட்சத்திர சனிப்பெயர்ச்சி பலன்கள். பூராடம் நட்சத்திரம் சுக்கிர பகவானின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சுக்கிர தசா. சுக்கிர பகவானின் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நீங்கள் பிறக்கும் போதே உங்களுக்குண்டான மிகவும் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பல வகையான நன்மைகளுடன் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படியே நடந்து விட்டதா என்றால், நீங்கள் பிறக்கும்போது சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுடைய பிறப்பே ஒரு அதிர்ஷ்டகரமான பிறப்பாக இருக்கும். ஒருவேளை சுக்கிர பகவான் பாதகமாக இருந்துவிட்டால் பெரிதளவு உங்களுக்கு தொல்லைகளும் துன்பங்களும் இல்லாவிட்டாலும் சிறிதளவாவது தொல்லைகளை கொடுத்து விடுவார். அதுதான் நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அந்த நட்சத்திரமாகப்பட்டது அந்த நட்சத்திர அதிபதிகளாக இருக்கக்கூடிய கிரகம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இது ஜோதிட விதி. சரி, சனி பகவான் போராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்குண்டான சனி பயிற்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி. சனி பகவான் அர்த்தஷ்டம சனியாக உங்களுடைய ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் 4ஆம் இடத்தில் அமருகிறார். சுக்கிர பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகம். நட்பு கிரகமாக இருப்பதினால் பெரிய தொல்லைகள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நண்பர்களாலும் பணம் கொடுக்கல் வாங்கலாலும் உடல் நலத்தாலும் வீட்டு, இடம், சொத்து இவைகளால் சில பிரச்சனைகள் வந்து போவதற்குண்டான வழியாக இருக்கும். கிரகங்கள் கெட்ட இடத்தில் அமர்ந்து விட்டாலே ஒரு மனிதனுக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் கட்டாயம் வந்துவிடும். ஆனால் சனி பகவான் என்பவர் எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு பாதகத்தை தருவார் என்ற ஒரு விதி இருக்கு. எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு நன்மைகளை செய்வார் என்ற சில விதிகள் இருக்கு. குரு பகவானுக்கு நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த நட்சத்திரங்களுக்கு சனி பகவான் பாதகத்தை செய்து விடுவார், படு பாதகத்தையும் செய்வார். சுக்கிர பகவானுக்கு நட்பு கிரகமாக வரக்கூடிய புதன், ராகு, கேது, சனி இவர்கள் சுக்கிரனும் இணைந்து ஒரு நட்பு கிரகமாகவே எப்பொழுதும் வருவார்கள். அதனால் பெரிதளவு துன்பங்கள் என்பது உங்கள் நட்சத்திரத்திற்கு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். அப்படி அதிகமாக அர்த்தாஷ்டமத்தை தொல்லையாக இருக்கிறது என்றால் தசா சரி இல்லாமல் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. சரி, இப்போ பலன்களுக்குள்ளே போயிடலாம். அர்த்தாஷ்டம சனி என்றால் ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானத்தை பாதிப்பதும், வீட்டால் பிரச்சனை, வண்டி வாகனத்தால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, எடுக்கும் முயற்சிகளில் அதிகப்படியான தொல்லை, சிறிய வேலையாக இருந்தால் கூட அதிகப்படியான உழைப்பு, கடினமான கஷ்டம், குடும்பத்தில் நிம்மதி குறைவு. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரக்காரங்க ஒன்று செய்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம், ஒரு மனிதனுக்கு சனி பகவான் 7.5 சனியாக வந்தாலும் சரி, கெண்டக சனியாக நின்றாலும் சரி, அஷ்டம சனியாக மாறினாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் செய்கின்ற
தொழில், வியாபாரம், உங்களுடைய செயல்கள் அனைத்துமே ஒரு வித்தியாசம் தெரியும். இல்லை என்றால் சொல்வதை கேட்காமல் போவதாக இருக்கலாம். அதிகப்படியான வேலை சுமை, அலைச்சல் திருச்சலால் கூட இத்தகையான நிலைமை வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு பாதக நிலையில் இருந்தாலும் பெருசா தொல்லை கிடையாது. ஆனால் குரு பகவான் பாதகமாக இருப்பது மிகவும் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆனால் வக்ர நிவர்த்தி பெற்று அவர் 8ஆம் இடத்திற்கு வந்துவிட்டால் கடினமான கஷ்டங்களை கொடுத்து விடுவார். சிறிய தவறுகள் கூட பெரிதளவு மற்றவர்களால் உங்களை பற்றி பேசக்கூடிய நிலையில் கொண்டு சென்று விடுவார். சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து செய்தாலும் குரு பகவான் அதிகப்படியான துன்பங்களை தந்து விடுவார். மிக கவனமாக இருக்கணும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 8ஆம் இடத்திலிருந்து பயிற்சி பெற்றவுடன் உங்களுக்கு எந்த விதமான பாதகமாக, எந்த விதமான கெடுதலாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்ற முழுமையான முயற்சிகளை குரு பகவான் தர செய்து உங்களுக்கு வழிகாட்டுவார். ஆகையால் தனுசு ராசி போராடும் நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்கணும். வேகமாக செயல்படக்கூடாது. ஒன்று மற்றொன்று, குரு பகவான் சரியில்லாத இருக்கின்ற இந்த காலத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வந்தாலே போதும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும். எதிர்ப்புகளும் எதிரிகளும் உங்களை விட்டு விலகுவார்கள். இதை செய்து பாருங்கள். நற்பலன்கள் என்பது உடனுக்குடனாக நீங்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.